நம்ம முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை உணர்ந்திருப்போம். அந்த வகையில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுபவங்க நீங்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த ஒரு தவறை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாம்பிராணி போடுவது அப்படிங்கிறது வீட்டுக்கு வெறும் வாசனைக்காக மட்டுமல்ல, அதற்கு பின்னாக பல நன்மைகள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் தெரிஞ்சுக்காமலேயே அந்த சாம்பிராணி தூபத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த சாம்பிராணி தூபம் நிறைய வீட்டில் போடுவாங்க. குழந்தைகளும் பெண்களும் தலைக்கு குளித்த பின்னர் அவர்களுக்கு சாம்பிராணி போடுவதும், கோவில் அது மட்டுமல்ல வீட்டில் வழிபாட்டின் போது சாம்பிராணி புகை போடுவதை நிறைய பேர் கடைப்பிடித்துக்கிட்டு தான் வருவாங்க. அந்த வகையில் சாம்பிராணி அப்படிங்கிறது வெறும் நறுமண புகை கிடையவே கிடையாது. அந்த புகையை வீட்டில் போடுவதால் ஒரு ஹோமம் செய்வதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி சாம்பிராணி போடுவதால் முக்கியமாக நமக்கும் நம்ம வீட்டிற்கும் ஏற்பட்டிருக்கும் கண் திஷ்டி, நம்மீதான பிறரின் பொறாமை திஷ்டி இது எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுபவங்க நீங்களாக இருந்தால் இந்த ஒரு தவறை மட்டும் கட்டாயமாக செய்யவே கூடாது. அது என்ன தவறு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். சாம்பிராணி போடும் பொழுது அதில் எதையெல்லாம் சேர்த்து தூபமிட்டால் என்னென்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தூபம் போடணும். சாம்பிராணியோட அகில் சேர்த்து தூபமிட்டால் குழந்தை பேறு உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செய்து வரும் வழக்கம். தூதுவளை சேர்த்து தூபமிடும் பொழுது வீட்டில் இறைவனின் அருள் நிலைத்து நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதும், சாம்பிராணியில் சந்தனத்தை சேர்த்து தூபமிட்டால் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிறது வழக்கம். அருகம்புல் பொடியை சாம்பிராணியில் சேர்த்து தூபமிடும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. சாம்பிராணியோட வெற்றி வேரை போட்டு தூபமிட்டால் நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் அப்படின்னும், இப்படி பல பொருட்களை சாம்பிராணியோட போட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம், தீபம் போடுவோம் வீட்டில். அந்த வகையில் பூஜை ரூமில் இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது கண்டிப்பாக சாம்பிராணியோட வெண்கடுகை போட்டு தூபமிடவே கூடாது அப்படின்னும், அது கண் திஷ்டியை போக்குவதற்கான முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வீட்டிற்கு போடும் பொழுது வெண்கடுகை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் பூஜை அறையில் இறைவனுக்கு சாம்பிராணி தூபம் போடும் பொழுது கண்டிப்பாக வெண்கடுகு பயன்படுத்தவே கூடாது. இப்படி வெண்கடுகை பயன்படுத்தி பூஜை ரூமில் இருக்க இறைவனுக்கு நம்ம தூபம் இது நாள் வரை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா மறந்தும் கூட அப்படி செய்யாமல் இனி தவிர்த்து கொள்ளலாம். வீட்டிற்கு அந்த பொருளை பயன்படுத்தலாமே தவிர பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு தூபம் போடும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தாராளமாக செய்யணும். அதே போல் சாம்பிராணியோட ஜவ்வாது போட்டோன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னும், துரோகிகள் நீங்க வேண்டுமா அப்படின்னா சாம்பிராணியோட நாய் கடுகு அப்படின்னு பூஜா ஸ்டோரில் கிடைக்கும், அந்த ஒரு பொடியை சேர்த்து தூபமிடுவதால் நன்மை ஏற்படும் அப்படின்னும், பல நன்மைகள் இந்த சாம்பிராணி போடுவதால் இருக்குது. செயல்களில் வெற்றி உண்டாகவும் திருமண தடை நீங்கவும் சாம்பிராணியில் காய்ந்த துளசியை போட்டு தூபமிடுவது மிக மிக சிறந்தது அப்படின்னும், சாம்பிராணியோட மருதாணி இலை பொடியை சேர்த்து தூபமிடும் பொழுது மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அப்படின்னும், முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் போடும் தீபத்தில் இந்த மருதாணி இலை பொடியை சேர்த்து தூபமிடுவது, அதுவும் சுக்கிர ஹோரையில் இந்த தூபம் போடுவது அப்படிங்கிறது வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும், என்னென்ன விஷயங்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து அதை செயல்படுத்தி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.